வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஏஐ ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் சிப் ஸ்டாக்கோட செல் ஆஃப் காரணமா நாஸ்டாக் வந்து ஒரு பெரிய ப்ரெஷர்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மார்னிங்ல இருந்து குளோபல் ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கிரீன்ல தான் இருக்கு மூணு இதுவுமே உங்களுக்கு. ஸோ ரெக்கவரி வந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லை இது வந்து ஏர்னிங் வீக்கோட ட்ராப்பா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த வார ரிசல்ட் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தரப்போகுது, அதே மாதிரி ஆயில் பிரைஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து $90 கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரெண்ட் க்ரூட் வந்து போயிடுச்சு. நம்மளோட நார்மல் க்ரூட் வந்து $84 கிட்ட வந்து உங்களுக்கு யூஎஸோட க்ரூட் வந்து இருக்கு உங்களுக்கு இப்போதைக்கு. ஸோ ஆயில் பிரைஸ் கூட என்னென்னலாம் நடக்க போகுது மார்க்கெட்ல, அதே மாதிரி இன்னைக்கு வந்து டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் S&P 500 வந்து எப்படி ஓபன் ஆகலாம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஒரு காஷியஸான புல்லிஷ் சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி சைனாவோட ஏஐ செக்டர்ல வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்ததுனால டெக்னாலஜிக்கல் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா தான் ஓப்பன் சிக்னல் வந்து கொடுக்குது உங்களுக்கு. ஸோ டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவ்ல இருக்கு, S&P 500ஓட ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவ், அண்ட் நாஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த நாஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து பெரிய பாசிட்டிவ்க்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு சிப் ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் ஆஃப் ஆகிருக்கும். அது வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து பை இட் டிப்போட கான்செப்ட்ல வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து இப்ப நாஸ்டாக் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்ல திரும்பி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து மிடில் ஈஸ்ட் டென்ஷனோட ஹெட்லைன்ஸ் இன்னைக்கும் நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் காஷியஸா தான் இருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ் ஈரானோட டென்ஷன் வந்து தொடர்ந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கன்சர்னா தான் இருக்கு. ஆயில் பிரைஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டே போறது வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபிளேஷன் ஃபியர் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்குது. ஸோ ஆயில் பிரைஸ் வந்து ஸ்ட்ராங் ஆனா என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் வரும் அப்படிங்கறதையும் பார்ப்போம். இதுல ஆயில் பிரைஸ் வந்து இன்ஃபிளேஷன் ரிஸ்க்கு வந்து வழிவகுக்கும். அதே மாதிரி இன்ஃபிளேஷன் வந்து ரிஸ்க் ஜாஸ்தியானது, இன்ஃபிளேஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து மார்க்கெட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்றது வந்து டிலே பண்ணுவாங்க. ஸோ இப்படி அவங்க கட் பண்றதை டிலே பண்ண மார்க்கெட்டுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகும். ஆனா இப்படி வந்து ஆயில் பிரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகுறது வந்து ஒரே ஒரு செக்டாருக்கு மட்டும்தான் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். அது என்ன செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி செக்டாருக்கு மட்டும்தான். ஸோ பிரெண்ட் க்ரூடும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, அதே மாதிரி க்ரூட் ஆயிலும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இது வந்து இப்போ ஒரு முக்கியமான லெவல்ல இருக்கு. இந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் செல் ஆஃப் வந்ததுன்னா மார்க்கெட்ல வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த வீக்ல வந்து மார்க்கெட்டோட பிக்கெஸ்ட் டிரைவர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டோட மெயின் மேக்ரோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த வாரம் எதுவும் பெருசா இல்ல. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெகா கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பெரிய பெரிய கம்பெனிஸ். ஸோ அந்த பெரிய பெரிய கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் தான் இந்த வாரம் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. யார் யாரோட ஏர்னிங்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்பபெட், ஸோ ஆல்பபெட் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஏர்னிங்ஸ் தராங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து 20 செகண்ட்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் வந்து தராங்க ஆல்பபெட். அப்புறம் வந்து டெஸ்லா, ஸோ டெஸ்லா வந்து எப்போ ஏர்னிங்ஸ் தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனும் 20 செகண்ட்ஸ் தான் தராங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இன்டெல். ஸோ இன்டெல்லும் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஏர்னிங்ஸ் தராங்க 23rd அன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐபிஎம், ஸோ ஐபிஎம் வந்து ஆல்ரெடி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் லோ ஆக்கி தான் காட்டியிருக்கீங்க பாருங்க. ரிசல்ட் வந்து பெரிய சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும். அதே மாதிரி அவங்க வந்து கொடுத்த எஸ்டிமேட் பண்ணதுக்கும் ரிப்போர்ட் பண்ணதுக்கும் பெரிய கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய கேப் டவுன் ஆயிருக்கு பாருங்க நெக்ஸ்ட் ஏர்னிங் டே அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பெரிய பெரிய ஜெயிண்டோட உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஸோ ஏஐயோட ஸ்டோரி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையாங்கிறது இந்த வாரத்துல தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கிளவுடோட க்ரோத் வந்து கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கறதையும் இந்த வாரத்துல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கார்பரேட் டிமாண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம். இந்த ரிசல்ட் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஆன்சர் சொல்ல போகுது. லாஸ்ட் வீக் வந்து செமிகண்டக்டர் வந்து worst பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம் டைரக்டாவே.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிலடோபியா செமிகண்டக்டர் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாக் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து அதோட ஹைல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஃபாலோ இருக்குன்னா அபவுட் 20% மேல வந்து கரெக்ஷன்ல இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இனிமே ரெக்கவர் ஆகுமா? ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ஓவர்சோல்ட் ரீஜனுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வீக்லி கேண்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வீக்ஸ்லயே உங்களுக்கு வந்து பெரிய ஓவர்சோல்ட் ரீஜனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து திருப்பியும் செமிகண்டக்டர்லாம் ஏறும்போது திருப்பியும் ஒரு மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இந்த வாரம். ஆனா இன்னைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரெக்கவரி சைன் வந்து எதுல எல்லாம் தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ என்விடியாலையும் ப்ரீ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஏஎம்டியும் ப்ரீ மார்க்கெட்ல வந்து பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது 495ல முடிஞ்சது வந்து 513ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்டெல், மைக்ரான், சீகேட் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய இதுல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து மேல தான் ஓப்பன் ஆயிருக்கு. கொஞ்சம் வந்து மெமரி சிப் ஸ்டாக்ல எல்லாம் உங்களுக்கு வந்து 3 to 4% வரைக்கும் ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ஸ்ட்ராங்கா காட்டியிருக்காங்க. இந்த வர ஏர்னிங்ஸ் வந்து நம்ம வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா ஆல்பபெட், அதாவது கூகுள், டெஸ்லா, இன்டெல் அண்ட் ஐபிஎம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கும் கார்பரேஷன் டெக்னாலஜி ஸ்பெண்டிங்கும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த ரிசல்ட் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி டொமினோஸ் பீஸா வந்து இன்னைக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து மேல ஓபன் பண்ணிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட $20 அபவ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கான மார்க்கெட் பயாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ புல்லிஷ்ல பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி S&P 500 S&P 500 வந்து உங்களுக்கு ஓப்பனிங் வந்து மேல கிடைச்சதுன்னா அது பாசிட்டிவா இருக்கும். இல்லாட்டினா அது வந்து கொஞ்சம் கீழே நெகட்டிவ் வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே நல்லாவே வந்துடுச்சு. வந்தாலும் ரெக்கவரி வந்து ஒரு லிமிட்டட் அப்சைடு தான் உங்களுக்கு வந்து நாஸ்டாக் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை தான் நம்ம வந்து சொல்றோம் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்ல வந்து இது ஜஸ்ட் செல் ஆஃப்கான ஒரு சின்ன அப்சைட் மூமெண்டா, இல்ல இத்தனை வாரம் நடந்த செல் ஆஃப்கான அப்சைட் மூமெண்டா, இல்ல இது நிஜமாலுமே அப்சைட் மூவ் ஆகுதா அப்படிங்கறது இதுல இருந்து வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா ஏர்னிங்ஸ் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏஏ ஸ்டோரி வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஓபன் ஆன உடனே ட்ரேட் எடுக்காம கொஞ்சம் இந்த ஏர்னிங் செஷன்ஸை வந்து இது பண்ணுங்க. இந்த வாரம் மார்க்கெட்டை வந்து டிரைவ் பண்ண போறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வீக்கா தான் இருக்க போகுது. இது கிடையாது மைக்ரோ டேட்டாஸ் ட்ரிவன் வீக். போன வாரம் முந்தின வாரம் மாதிரி மேக்ரோ டேட்டாஸ் வந்து மார்க்கெட்டை ட்ரிவன் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் ஏர்னிங்ஸ் தான் இந்த வாரம் வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு போகுது. ஸோ இதுல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட நியூஸ் எல்லாம் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.